குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் 1 வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம், இது சுக்கிரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 20 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து 10 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடப்பில் வந்தால் பிறகு 6 வருடங்கள் சூரிய தசை, அதன் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 26 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்துடும். 16 வயசுலேருந்து ஒரு 20, 21 வரைக்கும் சந்திர தசை நடக்குது. என்னோட கணக்குப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசைவனா நடக்கட்டும், ஏன்னா பெற்றோர்களுடைய அரவணைப்பில் இருக்கிறதுனால இந்த தசை, அதாவது இந்த படிக்கிற காலகட்டங்களில் வலுவான அவயோக தசைகள் நடந்தால் மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. 21 வயசு வரைக்கும், 21, 22 படிக்கிற வயசு வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது. நீங்கள் படிப்பை முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்புன்னு தேடி வெளி உலகத்துக்கு வரும்போது தான் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிரகங்கள் ரீதியாக நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாமே வீட்டுக்கு தான் கொடுக்கும். வீட்டுக்கு, அப்பா அம்மாவுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதும் கெட்டதும் அது வீட்டுக்கு தான் சேரும் அந்த தசைகள்ன்றது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு. இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அஷ்டம சனி காலகட்டத்தில், ஏன்னா அஷ்டம சனி போயிட்டுருக்கு, இப்போ கஷ்டத்தை கொடுக்கும், படிப்பு ரீதியாக படிப்பு கெடுக்கும், அதை கெடுக்கும், இதை கெடுக்கும்னு சொன்னால் கூட குரு பயிற்சி ஒன்றே உங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த குரு பயிற்சியானது பார்வை மூலமா உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை, 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை, 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை. இந்த பார்வையெல்லாம் படிப்பு ரீதியாக நீங்கள் எப்பெல்லாம் தோய்வாக உக்காடுறீங்களோ அப்போல்லாம் பூஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து ஓட வைக்கும், முயற்சிகளை கொடுக்கும், தெளிவுகளை கொடுக்கும். அதனால் நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் ஓரளவுக்கு சிறப்பாக போகணும்னு எடுத்துக்கலாம். 1-2 நாள் வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. முயற்சிகளில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றி வாய்ப்புகள். 21 வயசுக்கு மேலே 26 வயசு வரைக்கும் சந்திர தசை என்னோட கணக்குப்படி 30 வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு சந்திர தசை வரலாம். சந்திர தசை நடக்குதா, இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 21 வயசுக்கு மேலே வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொடுத்துரும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அந்த குரு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம். குரு பார்க்கக்கூடிய இடங்களில் 2 இடத்துல குரு ராகு கனெக்ஷன் வருது. குரு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இங்கே சுக்கிரனோட வீட்டில் சுவாதி நட்சத்திரம் இருக்குது, ராகுவோட நட்சத்திரம். இது வெளிநாடு அப்படின்னாவே ராகு தான். அந்நிய தொடர்பு, அந்நிய தேசம் எல்லாமே, கடல் கடந்து போகக்கூடிய எல்லாமே ராகு, சந்திரன். இந்த 5ஆம் பார்வையாக சுவாதி நட்சத்திரத்தை பார்க்க, அதாவது அந்த இடத்த பார்க்கறது. இப்போ முயற்சிகள் வெளிநாடு சார்ந்து முயற்சி பண்ணியிருந்தா, ஒரு சில பேர் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுவோம், படிச்சுட்டு வெளிநாடெல்லாம் எனக்கு அது யோசனையே இல்லைன்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். படிப்பு ரீதியாக வெளிநாடு போகணும், மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்காக அந்த முயற்சிகளில் இருந்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதும் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, 23, 24, 25 அஷ்டம சனி வேறு, நம்ம அதில் கண்டிப்பாக கணக்கு எடுத்தே ஆகணும். நம்ம குரு பயிற்சி மட்டுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா
தசைகள் அப்படிங்கிறது 80%. அந்த தசைகள் 80%ம் சனி பகவான் எடுத்துக்கும். 20% தான் கோச்சார பலன்கள். 20% அந்த குரு வந்து என்ன பண்ணுது, தசை நடத்தக்கூடிய காலத்தில் சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்குறார், அதுக்கு இந்த குரு பகவான் என்ன சப்போர்ட் பண்ணுது, நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா, பார்வைப்படக்கூடிய இடங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த 20% கோச்சார பலன்கள். இப்போ குருவுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரொம்ப அலைச்சலை கொடுக்கும் திருமண ரீதியாக. நீங்கள் திருமணத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணுறது நல்லது. ஒரு சில பேர் வந்து வயசாகுது, பொண்ணு வந்து படிப்பு முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் திருமணத்தை பண்ணியே ஆகணும், ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த அஷ்டம சனியில் தான் சும்மா வந்து ஏதாவது ஒன்று சொல்லினே இருப்பாங்க. அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு குறைச்சல் கொடுத்துனே இருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த திருமண ரீதியாக வேறு வழி இல்லாமல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது மாதிரியான நபர்களுக்கு குருவுடைய பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குன்னாக்கா திருமண ரீதியாக ஏற்றம். தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா திருமணம் நடந்துடும். அதே மாதிரி 26 வயசுக்கு மேலே 33 வயசு வரைக்கும் செவ்வாதசை. என்னோட கணக்குப்படி நான் செவ்வாதசை எடுத்திருக்கிறேன். செவ்வாதசை நடக்குதா, திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கலாம், திருமணம் சூப்பராக நடக்கும். திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா எல்லாமே கிளியர் ஆகும். பிரிந்து போனோம், டைவர்ஸ்க்காக கேட்கக்கூடிய நபர்கள் கூட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால பலம் வாய்ந்த 9ஆம் பார்வை குருவுடைய பார்வை. ராகு வந்து 7ஆம் இடத்துல வந்தாலே திருமண ரீதியாக உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது கொடுத்துனே இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரிலீஃப். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருமண ரீதியாக உங்களுக்கு நல்ல ஏற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை. குழந்தைகள் இருந்ததா செலவுகள், அந்த செலவுகள் வந்து சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 30-31 ஆயிடுச்சு, திருமணத்தையும் கொடுத்துரும். திருமணத்துக்கு எந்த வித தடையும் கிடையாது. 33 வயசுக்கு மேலே 51 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை இருக்கு இல்லையா, இங்கே தான் நிறைய ட்விஸ்டே இருக்குது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா ராகு அமர்ந்த இடம்னு ஒன்று இருக்குது. சுக்கிரனோட வீட்டில் இருந்தாலோ இல்லை சனியோட வீட்டில் இருந்தாலோ கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு. இந்த அஷ்டம சனியில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்களா, அந்த வேலை வாய்ப்பில் தடை தாமதங்களோடு கிடைக்கும். தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு. கோச்சார ரீதியாக 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல மறையில, 6ல் மறையில, எதுவும் இல்லை. இந்த பாவ கிரகம்னு சொல்கிறோம். உங்கள் சுய ஜாதகத்தில் என்னவா இருக்காருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனோட அடிப்படையில் தான் அந்த 7ஆம் இடத்துல அவர் ராகுவாக இருக்கார். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன வேணா இருக்கலாம், புதனோட வீட்டில் இருக்கலாம், குருவோட வீட்டில் இருக்கலாம், சுக்கிரனோட வீட்டில் இருக்கலாம். இப்போ ராகு அது மேலே குரு பார்வை இருக்குன்னா ராகு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள். இப்போ அஷ்டம சனி நடக்குது, இப்போ ராகு தசை கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். ஒரு சில வீடுகளில் இருந்து அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கடுமையான கஷ்டங்களை கொடுக்கும். கடுமையான கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் இப்போ ராகு தசையினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். குருவுடைய பயிற்சிக்கு ஒரு 20% அப்படி சொல்லலாம். மற்றபடி தசாபுத்தி அடிப்படையில் அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா ஒரு வேலையை நீங்கள் மாற்றக்கூடாது. ஒரு வேலை போயிட்டுருக்கா, அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை பார்க்கணும்னு நினைக்காதீங்க, வேறு வேலை மாற்றணும்னு நினைக்காதீங்க. அப்படி மாற்றணும்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு வேலை கிடைக்காது. வேலையை விட்டிங்கன்னா வேலை கிடைக்காது. அதே கம்பெனிலேருந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்கனாக்கா வேறு வேலை கிடைக்கும், அதை விட பெரிய வேலையாக இருக்கும். அதுக்காக அதை எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி நெகட்டிவாக எதிர்பார்க்க முடியாது. குருவுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு தொழில் மாற்றணும்னு நினைக்காதீங்க. தொழில் மாற்றாமல் இருந்தாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் மாற்றினீங்கனாக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாக்கா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம். ராகு தசையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அஷ்டம சனியில் நண்பர்கள் வழியில் நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும், சொந்த பந்தங்களை நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். இப்போ எல்லாமே கிளியர் ஆகும். குருவோடைய பார்வை அப்படிங்கனாக்கா ஒரு நட்பு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சா அந்த நட்பு ரீதியாக பிரச்சனைகள் இருக்காது. கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. வர வேண்டிய பணம் வரும், கொடுத்த பணம் வரும். இப்போ இது மாதிரி இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல நல்லாயிருக்கும். பெருசாக உங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்காது இந்த குரு பகவான். அஷ்டம சனியில் இந்த குருவுடைய பயிற்சி ஒன்று மட்டுமே உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலை வாய்ப்பில் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்க்குறீங்களா, தடை தாமதங்கள் உண்டு. ஒரு வேலையில் ஒரு இடமாற்றங்கள் கேட்குறீங்களா, கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. முயற்சி ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணி ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். ரொம்ப நெகட்டிவாகவும் இல்லை, பாசிட்டிவாகவும் இல்லை. 51 வயசுக்கு மேலே 67 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசையில் நல்ல ஒரு ஏற்றம், அருமையான டைம்னு சொல்லலாம். அஷ்டம சனி நடக்குது, அது மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும், இது மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா கோச்சார ரீதியாக தசை நடத்தக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஏற்றம். ஏன்னா நான் வந்து ராகு தசைக்கு சொன்ன மாதிரி குரு தசைக்கு சொல்ல முடியாது. குரு தசை நல்லாவே இருக்கும். ஏன்னா கோச்சாரத்தை பார்க்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் கூட, ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் குரு, 5 கூடையவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர். ஆனால் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால
2 பலனும் உண்டு. கஷ்டத்தையும் கொடுக்கும், நல்லதையும் கொடுக்கும். ஒரு கஷ்டத்தை கொடுத்து நல்லதை கொடுக்கும், ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு பாடத்தை கொடுக்கும். ஏமாற்றங்கிறது பண ரீதியாக ஒரு நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம் உண்டு இந்த காலகட்டங்களில். மணி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த குரு தசையில் ஒரு வீடு கட்டுற யோகத்தை கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும். இந்த டைமில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். குரு தசையில் எல்லா வித நல்ல பலன்களை கொடுக்கும். குடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 67 வயசுலேருந்து 86 வயசு வரைக்கும் சனி தசை. இந்த சனி தசை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம். நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம். அதிகப்படியாக சனி தசைனாக்கா 7ஆம் அதிபதி 6 குடையவர். 6க்கு உண்டான பலன் எப்படி பார்த்தாலும் ஒரு கடன் வாங்க வைக்கும். 67 வயசுலேருந்து என்னோட கணக்குப்படி 60 வயசுலேருந்து கூட ஒரு சில பேருக்கு சனி தசை வரலாம். இல்லை 70 வயசுலேருந்து சனி தசை வரலாம். சனி தசை நடக்குதா, அவர் ராசிக்கு 6ஆம் அதிபதி 7 குடையவர். எப்படி பார்த்தாலும் ஒரு கடன் அமைப்பு கொடுக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா கடன் படாமல் இருக்கிறது நல்லது, கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்போ தொழில் எப்படி பண்ணுறது, கடன் வாங்கி தானே பண்ணணும். சின்ன கடனை வாங்குங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு கடன் வாங்குங்க. பெரிய கடன்கள் வேண்டாம். அப்படி இல்லைனாக்கா உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் ஏதோ ஒன்று, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுக்கும். ரொம்ப அவயோக தசையாக இருந்தால் கேஸு அது மாதிரியெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த சனி தசையில். ஆனால் குரு அந்த பார்வை இருக்குது இல்லையா, பார்வை மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது வரைக்கும் தொழில் நஷ்டம் இருந்ததுனாக்கா தொழிலில் நஷ்டம் இருக்காது, லாபத்தை கொடுத்துரும். வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் வேலை வாய்ப்பில் பிரச்சனைகள் இருக்காது. உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சனி தசையில் என்னென்னலாம் பாதிச்சிங்களோ, நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இது எல்லாமே ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது. 86 வயசுலேருந்து 17 வருடங்கள் புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி. 2 கூடையவர் 11ஆம் அதிபதி. அப்படி ஒன்றும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒன்று கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்காரோ அதை நல்ல பலன்களை கொடுப்பார். கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கெடுபலன், நல்ல பலன்கள் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் நல்ல பலன். அப்படி தான் எடுத்துக்கணும் அந்த புதன் தசையை பொறுத்த வரைக்கும். பெருசாக கெடுக்கும் கெடுக்காது, கொடுக்கும் கொடுக்காது. அப்படி தான் நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு டாப் லெவல் அது மாதிரி கொடுத்துரும். ஆனால் பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால கெடுபலனும் கிடையாது, நல்ல பலன்களும் கிடையாது இந்த புதன் தசையில். ஆனால் குருடைய பயிற்சி உடல்நிலை தொந்தரவுலேருந்து வெளியே வருவீங்க. ஆன்மீக சிந்தனைகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சொத்து பத்து ரீதியான பிரச்சனைகள் அனுபவிச்சிருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் தீர்வுக்கு வரும். இப்போ ஏதாவது சொத்து பிரிக்கணும், இல்லை ப்ராப்பர்ட்டி ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எல்லாமே இந்த சால்வ் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீட்டில் யாராவது தொழில் தொடங்கணும், வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக புதன் தசை உங்களுக்கு சிறப்பு தான். எல்லா விதமான சிறப்புகளும் இந்த புதன் தசையில் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு ஏற்றங்களையும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார். நன்றி.